ஃப்ரெண்ட்ஸ், இது டே 7 ப்ராப்ளம் சால்விங் டுட்டோரியல் வித் பைத்தான். ஸோ டுடே 4 சம்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். 4 சம்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அண்ட் ஃபைண்ட் மேக்ஸிமம் இன் அரே இன் நாட் யூஸ் இன் வித்தவுட் லைப்ரரி அண்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் த அப்படின்ற ஒரு நேமை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அரேவை வந்து ஸ்ட்ரிங் அப்புறம் நேம் வச்சு எப்படி சார்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு ஒரு சம் இருக்குது. ஸோ இந்த 4 சம்முமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் அன் அரே யூ ஆர் allowed to use libraries. Please handle none of empty array n of empty array cases. For each cases please print empty string. empty இருந்தால் empty அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். empty இல்லைன்னா அது அரேயில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகணும். ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ரிமூவ் டூப்ளிகேட்ஸில் 1 2 3 4 5 அப்படின்னு இருந்தால் அது வந்து ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக டூப்ளிகேட் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 இருக்கக்கூடாது, ஒன்று தான் இருக்கணும். ஸோ அதுதான் லாஜிக். அந்த லாஜிக்கை மட்டும் ஃபைன் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டே 7 வரைக்கும் வந்துட்டோம். நீங்களாக கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறது மேட்ச் ஆகுதா அப்படின்னு கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சார் நம்ம வந்து இப்போ இதுக்கு எப்படி லாஜிக்காக யோசித்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். டிஃபைன் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னே வச்சுக்குவோம். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் CATS யா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு வச்சுக்குவோம். உள்ள ஒரு அரே தானே, ஸோ அரே மறக்காமல் கோலன் போட்டுருங்க. இஃப் ஒரு வேளை நாட் அரே, அந்த அரேயில் எல்லாமே இதுவாக இருந்துச்சுன்னா, எம்டியாக இருந்துச்சுன்னா, அதான் அதுக்கு அர்த்தம். இஃப் நாட் அரே அப்படின்னா இதுக்கு எல்லாமே எம்டியாக இருந்துச்சுன்னா, அது ஒரு அரேவே இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ணணும், பிரிண்ட் எம்டியாக தான் காட்டணும். நம்மளுக்கு எதுவுமே உள்ளே இருக்கக்கூடாது, சும்மா எம்டியாக தான் காட்டணும். அதுதான் பிரிண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அப்படின்றது இந்த டே 7ல் நான் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரிட்டர்ன் என்ன பண்ணும், இதோட வேலை என்ன, எதுக்காக இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணும்போது அதை நீங்கள் அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கணும். இங்கே ரிட்டர்ன் அப்படின்றது பைத்தான் கிளாஸில் நான் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் டீச் பண்ணியிருக்கேன். இங்கே ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு புரியலனா அதை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வாங்க ப்ராப்ளம் சால்விங்கில் போகலாம். இப்போ ரிசல்ட் அப்படின்ற ரிசல்ட்னு ஒன்று வச்சுக்கோமா. ஜஸ்ட் இது ஒரு வேரியபிள் தான். ஸோ இது ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக வச்சுக்கலாம் ரிசல்ட்டை. அப்புறம் ஃபார் ஐ இன் அரே, ஐன்றது ஒரு இது, ஒரு ரூப்புக்குள்ளே அந்த ஐயை வச்சு நான் அரே உள்ளே போடுறேன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு நெஸ்டட் லூப்பாக போடலாம். நாட் இன் ரிசல்ட், மறுபடியும் இந்த நாட் இன் ரிசல்ட் அந்த ரிட்டர்ன் போடுறோம் பாருங்கள், ரிசல்ட். யா அது ரிசல்ட்குள்ளே இல்லைன்னா எனக்கு வந்து ரிசல்ட்டுக்கு அப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ரிசல்ட் டாட் அப்பண்ட், எதை அப்பன் பண்ணணும், ரிசல்ட் டாட் அப்பண்ட், எதை அப்பன் பண்ணோன்னா ஐயை அப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஜிக்காக திங்க் பண்ணி இந்த கோடை அடிச்சிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் லாஜிக்காக திங்க் பண்ணும்போது இதுக்கு வேறு மாதிரி அப்ரோச்சும் யோசிக்கலாம். அந்த அப்ரோச்சை எழுதிட்டு இந்த லாஜிக்கும் அந்த லாஜிக்கும் எந்த அளவுக்கு எஃபிஷியன்ஸாக இருக்குதுன்னு கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதுதான் ப்ராப்ளம் சால்விங். ஓகேங்களா? ஸோ எதை பிரிண்ட் பண்ணலாம், ஜாயின். ஏன்னா ஜாயின் பண்ணி ஆகணும். நம்ம ஒரு அரே இல்லையா, அரேவை ஜாயின் பண்ணால் என்னவா மாறும், ஸ்ட்ரிங்காக மாறும். ஸோ ஓகே, ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் உள்ள ஒரு இது மேப் str டாட் ரிசல்ட் ரிசல்ட் தானே போட்டிருக்கேன். str டாட் ரிசல்ட் மேப் str டாட் ரிசல்ட். யா ஜாயின்க்கு அப்புறம் ஒரு டாட் இருக்கணும். ஜாயின் டாட்லாம் இல்லை. சரி வாங்க, str கமா வரும். மேப்பை பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆருக்கு அப்புறம் கமா வருங்க. இங்கே டாட் வச்சதுனால எனக்கு வந்து எரர் காமிச்சிட்டு இருந்தது. இப்போ சிம்பிளாக நான் அதை கமா மாற்றி விட்டு எனக்கு அந்த எரர் போயிடுச்சு. ஸோ ப்ராப்ளம் சால்விங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரேசிங் பண்ணிக்கிட்டே லாஜிக்கோட கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ ரிமூவ் டூப்ளிகேட்ஸை கால் பண்ணிடலாம். இப்போ எதுக்கு இதை விட பண்ணுறேன், ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி நம்ம ஆன்சரை வந்து கொண்டு வரலாம். C கொடுத்துட்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணுறோம்.
இப்படி பண்ணால் இதுக்கு வந்து இன்டென்டேஷன் எரர் காமிக்கும். யா இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணலாமா? ரன் பண்ணுறோம். யா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கோட் ரன் ஆகிறத பார்த்தீங்க. 1 2 3 2 வாட்டி 2 இருக்குது, ஒரே வாட்டி தான் 2 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் லாஜிக். ஒரு லாஜிக்கை கிளியராக நீங்கள் அசியூம் பண்ணிட்டாலே உங்களுக்கு ப்ரோக்ராமிங்ன்றது ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ அடுத்த சம் போகலாம். அடுத்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு அரேவில் மேக்ஸிமம் இருக்கிற நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு அரேயில் இருக்கிற மேக்ஸிமம் நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்மை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, அது வந்து இதில் சம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா லைப்ரரி யூஸ் பண்ணலாம், இதை லைப்ரரி யூஸ் பண்ணாமையும் போடலாம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, அலோட் டு யூஸ் லைப்ரரி, யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மை நான் லைப்ரரி யூஸ் பண்ணி இந்த டே 7ல் அப்ரோச் பண்ணியிருக்கேன். அதே லைப்ரரி யூஸ் பண்ணாமல் டே 2ல் இந்த சம்மை நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கணுன்னு விரும்பினா டே 2 டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி வாங்க நான் இப்போ சம் அப்ரோச் பண்ணலாம். சம்மில் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்களா? மேக்ஸ் இன் அரே, இந்த இதை நான் அப்படியே கால் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி கொடுத்துருக்கேன். மேக்ஸ் இன் அரே ஒரு இது போட்டு இதுக்குள்ளே அரேவில் நான் இது அக்யூரன்ஸ் கொடுத்துட்டு ஃப்ளவர் ப்ராக்கெட் ஜாவா ஸ்கிரிப்ட் அடிச்சு இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் தாங்க வருது. பைத்தானில் ஓப்பன் பராந்தசிஸும் கிடையாது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த சின்டாக்ஸ் எரர் எல்லாத்தையுமே பார்க்கணும். யா ஜஸ்ட் கோலனுக்கு தான் நான் இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருந்தேன். இஃப் அரே இஸ் நன், இந்த விஷயத்தில் நன் அப்படின்ற ஒரு புதுசாக ஒருத்தர் வராது. இந்த நன் அப்படின்றவர்னா என்னென்னா அந்த அரேவில் ஒன்றுமே இல்லைனா அப்படின்றத அர்த்தம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு இங்கிலீஷ் படிக்கிற மாதிரியே நம்மளுக்கு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சின்டாக்ஸை நம்ம அந்த இங்கிலீஷ் படிக்கிற மாதிரியே புரிஞ்சுக்கிட்டு அழகாக கோட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஈக்குவல் டு 0வாக இருந்தா கண்டிஷன், ஸோ கோலன் போட்டுக்கிட்டு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதை பிரிண்ட் பண்ணோம்? இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு கோலன் தேவையில்ல. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பிரிண்ட் மேக்ஸிமம் ஆஃப் அரே, எது வேணும் மேக்ஸிமம் தான் கேட்குறோம். ஸோ மேக்ஸ் அப்படின்றது ஒரு மெத்தட், மேக்ஸிமம் ஆஃப் அரேயோட மேக்ஸிமத்தை நம்ம போடுறோம். ஸோ வாங்க ஃபங்க்ஷனை இது பண்ணால் மட்டும் போதாது, அதை கால் பண்ணோம் இல்லையா? ஸோ கால் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. என்ன இங்கே எம்மு போடாமல் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ சரியாச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறோம். யா கோட் இஸ் பர்ஃபெக்ட்லி ரன்னிங் ஸ்மூத். பாருங்கள், மேக்ஸ் இன் அரே 613, எது மேக்ஸிமம் 6, அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம கூட ஒர்க் ஆகுது. ஸோ வாங்க அடுத்த சம்முக்கு போகலாம். இந்த சம்மில் என்ன கேட்குறாங்க, கவுண்ட் வேர்ட் அக்யூரன்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரே வேர்டு திரும்பி வந்திருக்கு இல்லையா, அப்படி எத்தனை வேர்டு வந்திருக்கு, இதுதான் சம்மு. ஒரு சம்மை அப்ரோச் பண்ண முன்னாடியே அந்த அளவுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு வேர்டு திரும்ப வருது இல்லையா, அது எத்தனை வாட்டி வந்திருக்கு, இதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்கன்னு ஒரு தெளிவோட அப்ரோச்சோட இதை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க சால்வ் பண்ணலாம். டிஃபைன், இது ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறது ரொம்ப சூப்பராக முடிச்சிடலாம். அதுக்காக நான் ஒரு ஃபங்க்ஷனை எழுதிக்கிறேன். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா, அதெல்லாம் இதை கால் பண்ணிக்கிறேன். இதை ஒரு ஸ்ட்ரிங்காக தானே இருக்குது, ஸோ வேர்ட் டாட் டார்கெட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு வேர்ட், இது ஒரு அக்யூரன்ஸ், ரெண்டுமே இருக்குது. ஒரு வேர்டு இருக்குது, ஒரு அக்யூரன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, கவுண்ட் வேர்டு அக்யூரன்ஸில் இந்த 2 இது கேட்டிருக்காங்களா, அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்புறம் கோலன் போட்டுக்கலாம். கோலன் போட்டுக்கிட்டு ஏன்னு ஒன்று வச்சுக்கலாம். ஏ ஈக்குவல் டு வேர்டு டாட் ஸ்பிளிட் பண்ணணுங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்குன்னா அதை அரேவாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த அரேவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் ஸ்பிளிட். ஸோ நான் எத்தனை மெத்தட் நான் இது வரைக்கும் டீச் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு எத்தனை டேஸ் 7 வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. நான் எத்தனை மெத்தட்லாம் டீச் பண்ணுறது நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஏ வேர்ட் டாட் ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். ஸ்பிளிட் பண்ணிவிட்டு இப்போ வேர்ட் டாட் ஸ்பிளிட் ஸ்பிளிட் பண்ணிட்டோமா, இதுக்கப்புறம் இதை கவுண்ட் பண்ணும். COUNT கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்புறம் ஒரு ஃபார் லூப் போட்டு விடலாம். ஃபார் I இன்
ரேஞ்ச் ரேஞ்சில் 0, லென்த் ஆஃப் ஏவை நம்ம மேலே தான் நம்ம வேரியபிளாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நான் இது பண்ணுறேன். அப்புறம் இஃப் ஏ எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு வரக்கூடாது, டார்கெட்டை இது பண்ணு அப்படின்னு சொல்லணும். கோலன் எங்கே அடிக்கிற பாருங்க, டார்கெட்டு பக்கத்தில் ஒரு கோலன் அடிக்கணும். கோலன் அடிச்சிட்டோமா? இப்போ கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 நம்ம அதை கவுண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் எழுதுகிறோம். இதுக்கப்புறம் என்னங்க, உங்களுக்கே தெரியும், கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிடுவோம். பிரிண்ட் கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டோமா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாமா? கால் பண்ணலாம். கவுண்ட் இப்போ இது இதான ஃபங்க்ஷனு. ஸோ இதை அப்படியே கண்ட்ரோல் சி கொடுத்து கால் பண்ணியாச்சு. ரன் பண்ணி பார்க்கலாமா? ரன் பண்ணுறோம். தட் நம்ம கோடு பர்ஃபெக்டாக ரன் ஆகுது பாருங்கள். நீங்களே பார்க்குறீங்க. கவுண்ட் வேர்ட் அக்யூரன்ஸில் வேர்ட் டார்கெட்டு 2 இருக்குது. ஒரு பேராமீட்டரில் வேர்டு இருக்குது, இன்னொரு பேராமீட்டரில் ஒரு டார்கெட் இருக்குது. இந்த டார்கெட்டு அப்படின்றது 2 முறை வந்துருக்குது, நீங்களே பார்க்குறீங்க. சரிங்களா? இப்போ இந்த டாக் பக்கத்தில் 3வது ஒரு முறை போட்டாலும் நமக்கு அவுட்புட் 3ன்னு வரும். பாருங்கள், நீங்களே பாருங்கள், அவுட்புட் என்ன வருது? 3ன்னு வருது. ஸோ நம்ம கோடு பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க. ஸோ வாங்க அடுத்த சம்முக்கு போகலாம். அடுத்த சம் என்ன? given an array of strings name. அதாவது அடுத்த சம்மில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு நேமை கொடுத்துட்றாங்க. இந்த நேமில் இருக்கிற டார்கெட் அண்டு இதுவை மட்டும் எடுக்க சொல்கிறாங்க. அதாவது இந்த சம்மு வந்து ஒரு ப்ரைம் நம்பர் சம். ஸ்ட்ரிங்ஸில் இருக்கிற ப்ரைமா இல்லையா அப்படின்றத பார்க்குறாங்க. இந்த ப்ரைம் நம்பர் சம்மை நான் அழகான அப்ரோச்சில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 சம்மு மட்டும் இன்றைக்கி பார்த்துருக்கலாம். அடுத்து ப்ரைம் நம்பர் சம்மை நான் வந்து அடுத்த டுட்டோரியலில் டே 8ல் டீச் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த 3 சம்முமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லாஜிக்காக திங்க் பண்ணி கோட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.